பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பரிசேயர்கள் ஏசப்பா ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தனை துரத்தும் போது அவன் சொன்னதுமே அது உடனே அந்த ஆவி அதிலிருந்து போயிடுச்சு. அப்போ அவன்கிட்ட இருந்து போயிடுச்சு. அப்போ பரிசேயர் பார்த்துட்டு, இவர் பிசாசுகளோட தலைவன், அந்த பெயல்செபூல்னால பிசாசை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி, பிசாசுகளோட தலைவனாக இருக்கனால தான் பிசாசை துரத்துறாங்கன்னு சொல்லி அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வசனம். ஆண்டவர் அப்படி சொன்ன போதும் அவர் அதுக்கு அவர் கோவப்படாமலோ இல்லை ஃபீல் பண்ணாமலோ அவருக்கு அதுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராஜ்யம் நல்ல உயர்வாக வரணும்னா அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்ப முடியுமா? அதே மாதிரி பிசாசோட தலைவனே பிசாசு துரத்தினா அந்த ராஜ்யம் எப்படி ஷைனாகி வரும், பெருசாக வரும்? ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி ஆண்டவர் அதுக்கு சொல்கிறார். இப்போ இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் இதை சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்படாதுங்கள். இப்படி குற்றப்படுத்துகிறவர்கள், இப்படி சுவிசேஷம் அறிக்கிற போது பிரச்சனை பண்ணுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் விரோதமாக எழும்புகிறவர்கள், இவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. அதாவது ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்துவார். எந்த ரகசியமாக எதாக இருந்தாலும் அது நியாயத்திலே கொண்டு நிறுத்தப்படும். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேல அது எல்லாம் வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார், ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ எல்லாமே எந்தெந்த சீக்ரெட்டாக இருக்க எல்லாமே வெளியரங்கமாக வரும். நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், தைரியமாக இருங்க, பயப்படாதிருங்க. நிறைய இடத்துல பயப்படாதீங்கன்னு வருது. இதுக்கப்புறம் உள்ள வசனத்திலே பார்த்தா ஒரு 3 இடத்துல பயப்படாதிருங்கன்னு சொல்லி வருது. அப்போ தைரியமாக இருக்க சொல்லி ஆண்டு சொல்கிறார். பயப்படாதிருங்கன்னா சண்டை போட சொல்ல, நம்ம தைரியமாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். நம்ம சரீரத்தை கொள்ளுகிறவருக்கு நம்ம பயப்படக்கூடாது, ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் பயப்படணும். நமக்கு மேலே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கனம் பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட சட்டத்திட்டங்களுக்கு ஒபே பண்ணணும். ஆனால் நமக்கு அவங்களுக்கு பயப்படக்கூடாது. பயப்படுறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்ம தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அதனால தான் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று ஆண்டு சொல்கிறாரு. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கே ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, ஆண்டவரே, மே மாதம் ஆண்டவரே 9ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே. இவ்வேளையில் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவரே திட்டமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த காரியத்தில் சூழ்நிலையிலும் ஆண்டவரே பயப்படுகிறது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே. நாங்கள் தைரியசாலியாக இருப்பதற்காகவே ஆண்டவரே எங்களை உருவாக்கியிருக்கிற படத்திற்கு வேர் பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் என்ற உணர்வு எப்போது இருக்கும்போது நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியான தங்கும் ஆலயம் என்று எப்போவுமே அந்த தாட்டோடு திங்கிங்கோடு இருக்கும்போது நாங்கள் எதற்குமே பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்ற சிந்தனைகளோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரங்கள், விசேஷித்த பாத்திரமாய் வைத்திருக்கிறீர் என்ற அந்த ஒரு தாட்டோடு நாங்கள் இருக்கும்போது எதற்குமே பயப்பட மாட்டாண்டவரே. எங்களை எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறீர், எவ்வளோ விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஆவியானவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஏதாவது அப்படி பயத்தின் ஆவி இருந்துன்னா இந்த நிமிஷத்தில்
இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பயத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துக்கிறேன். அப்பளை இப்போ சாத்தானே நீ தரதமா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அல்லேலூயா. பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிவும் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ள ஆவியை, தைரியத்தை, அன்பையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றை செய்ய எனக்கு பலனுண்டு என்று விசுவாச அறிக்கையிட அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்ய விடாமல் தடைகளை உண்டாக்குகிற எல்லா அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். தரதப்பா ஆண்டவரே அப்பா மனிதர்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி, ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்வதற்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி, மதவாதிகளை பார்த்து நாங்கள் பயப்படாதபடி, ஆண்டவரே அப்பா உண்மையே நோக்கி பார்க்க, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தை எங்களுக்கு தெளிவுள்ள ஆவியை, தைரியமுள்ள ஆவியை தந்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்ககிட்ட என்னென்ன நன்மை இருக்கோ அது வெளியரங்கமாய் அப்பா ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாளில் வெளியரங்கமாய் பலனளிப்பீர் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எந்த அளவுக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களுடைய அப்பா ஆண்டவரே அப்பா எல்லா கேடான சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரே நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தைரியமுள்ள ஆவியோடு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற உணர்வோடு ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய ஊழியத்தை உற்சாகமே செய்வதற்கு உற்சாகத்தின் ஆவினாலே ஒவ்வொரு நிரப்புக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமே சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன்.